நம்ம இன்டர்நெட் சேஃப்டி பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு குழந்தைக்கு நீங்க கண்டிப்பா போன் கொடுக்கணும் அப்படின்னா அது இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகாத லெவலுக்கு ஒன்று கொடுங்க. பேசிக்காக உங்களுக்கு கால் பண்ணி ரிசீவ் பண்ணுறது எஸ்எம்எஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும் கொடுங்க. குழந்தை உங்களை வந்து கண்டிப்பாக கேவலமாக பேசுவாங்க, என்னப்பா இது கூட வாங்கி கொடுக்கலையா அப்படின்னு. பட் அவங்களோட சேஃப்டிக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. ரெண்டாவது சஜஸ்ட் பண்ணது, நீங்கள் வந்து ஒரு லேப்டாப்போ இல்லை சிஸ்டமோ வந்து வீட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா எல்லாரும் பார்க்கக்கூடிய இடத்துல வைங்க. எப்போவுமே சைல்டுக்கு தனியாக அவங்களோட ரூமில் வந்து ஒரு இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்க என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். இது வந்து நம்பிக்கை இல்லாதனால இல்ல, இது வந்து நம்ம நம்பினாலுமே அந்த குழந்தைக்கு வந்து தன்னோட சேஃப்டி ஒரு சில சமயம் தெரியாம இருக்கலாம். சோ அதனால அது ரொம்ப கேர்ஃபுல்லா மெயின்டைன் பண்ணுங்க. அடுத்தபடியாக ரொம்ப இம்பார்ட்டண்டா சில்ட்ரனுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் அலோவ் பண்ணாதீங்க. ஏன்னா ஆன்லைன்ல வந்து அவங்க டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ இல்லை இன்டர்நெட் பேங்கிங்கோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுல வந்து தெரியாம நிறைய வந்து அந்த பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணுங்க, ஏடிஎம் பின் ஷேர் பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் வரலாம். நம்மளுமே ஒரு சில பேர் அதுல வந்து ஏமாந்துருக்கலாம். ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள் அவாய்ட் பண்றதுக்கு அந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் கண்டிப்பா கட் ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி உங்க சைல்டு ஆன்லைன்ல கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா இப்போ இ வாலெட்ஸ் மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இல்லைன்னா உங்களோட சூப்பர்விஷன்ல பண்ற மாதிரி கிளியரா செட் பண்ணிக்கோங்க. இன்னும் முக்கியமா நீங்க இன்டர்நெட்ல வந்து சில்ட்ரனை வந்து லொகேஷன் ஷேர் பண்ண விடாதீங்க. லொகேஷன் ஷேர் பண்ண விட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுது. நிறைய டைம்ஸ் வந்து நிறைய ஆப்ஸே வந்து நம்மளோட லொகேஷன் கேட்கும். இது வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ண முடியுது அப்படின்னா இதுக்குன்னு இன்டர்நெட் பிரெடேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். செக்ஷுவலா வந்து சில்ட்ரனை மிஸ்யூஸ் பண்ணக்கூடியவங்களாவும் இருக்கலாம், இல்ல மற்றபடியும் கிட்னாப்பிங், பிளாக்மெயில் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் யூஸ் பண்றவங்களா இருக்கலாம். பேசிக்கா கிரிமினல் பிஹேவியருக்குள்ள இறங்கக்கூடியவங்க இந்த மாதிரி லொகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் வச்சு சில்ட்ரனை வந்து ட்ரபிள் பண்ணலாம். ஸோ இந்த லொகேஷன் வந்து அவங்க கண்டிப்பா யாரோடையும் ஷேர் பண்ணக்கூடாதுன்றது கிளியரா சொல்லிடுங்க. மோர் இம்பார்ட்டன்ட், அவங்க வந்து ஷெட்யூல், நான் இங்க இருக்கேன், எங்க அப்பா வீட்டுல இல்ல, அம்மா வீட்டுல இல்ல, நான் தனியா இருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எந்த சோஷியல் மீடியாலையும் அவங்க ஷேர் பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப கிளியரா அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அடிக்கடி வந்து சைல்டோட அதை வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஒரே ஒரு தடவை சொல்லிட்டு அவங்க வந்து அது ஞாபகம் வச்சுப்பாங்கன்றது நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா டீனேஜர்ஸ் அவங்க வந்து ஜென்ரலாவே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அப்படியே கொஞ்சம் கேர்லெஸ்ஸா நான் இங்க தான்டா இருக்கேன், நான் இது பண்றேன் அப்படின்னு சொல்றதுல அவங்க வந்து லொகேஷன் வந்து டைவர்ஜ் பண்ணிடலாம். ஸோ அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த ரூல்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுமே உங்க சைல்டு வந்து இன்டர்நெட்டை வந்து நெகட்டிவா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க அவங்கள வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணாம கொஞ்சம் கான்சிக்வன்சஸ் வந்து ஃபேஸ் பண்ண வைங்க. ஏன்னா நம்ம வந்து இதை வந்து வெறும் அட்வைஸ்ல இனிமேல் நீ பண்ணாம இரு, பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா சைல்டு வந்து இவ்வளவுதானே பண்ண போறாங்க, நம்ம திரும்ப ஷேர் பண்ணலாம் அப்படின்றது அவங்களுக்கு தோணலாம். இன்டர்நெட் அடிக்ஷனை ஏன் நான் வந்து உங்களை சீரியஸா பார்க்க சொல்றேன் அப்படின்னா இது வந்து வெறும் ஒரு பழக்கம் மட்டும் கிடையாது. குழந்தையோட பிரெயின்ல வந்து டோபமீன் அப்படின்ற கெமிக்கல் வந்து கொஞ்சம் அதிகமாயிடும். இது அதிகமாகும் போது குழந்தைங்களுக்கு வந்து அந்த பிளஷர் சீக்கிங் பிஹேவியர், திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கு வந்து தன்னை அறியாமையே வரும். ஸோ அதனால வந்து அவங்க வந்து ஒரு சில சமயம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியாம ஒரு இன்டர்நெட்ல மீட் பண்ண பர்சனுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறதோ நிஜ வாழ்க்கையில மீட் பண்றதோ வந்து செஞ்சுட்டு கூட உங்ககிட்ட இருந்து அதை வந்து மறைச்சிருவாங்க. இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான பிஹேவியர் அப்படின்றதுனால சைல்டோட சேஃப்டிக்காக நீங்க வந்து கொஞ்ச நாள் இன்டர்நெட் கட் ஆஃப் பண்றது கூட ரொம்ப வந்து அவசியமா இருக்கலாம். ஸோ இன்டர்நெட் சேஃப்டி அப்படிங்கும்போது ஆஸ் பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லெவல்ல தேவையான கேட்ஜெட்ஸ் மட்டும் கொடுங்க. இன்டர்நெட்டுக்கு உண்டான வைஃபை பாஸ்வேர்டோ இல்லை மற்ற ஆக்சஸ் கோட்ஸோ உங்ககிட்ட மட்டும் இருக்கட்டும். தேர்ட் வந்து கண்டென்ட்டை ஃபில்டர் பண்ற மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இப்போ அவைலபிளா இருக்கு. சில சைட்ஸ் எல்லாம் கூட நீங்க வந்து டெக்னிக்கலா பிளாக் பண்ணலாம். ஸோ அதுக்கு உண்டான பிளாக்கிங் பண்ண முடியும்னா கூட பண்ணிடுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், உங்க சைல்டோட அடிக்கடி கம்யூனிகேட் பண்ணி அவங்களோட லொகேஷன், பர்சனல் டீடைல்ஸ், இமோஷன்ஸ், மற்றபடி ஸ்ட்ரேஞ்சர்ஸோட வந்து மீட் பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து கட் ஆஃப் பண்றதுக்கு ரெகுலரா அவங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போட்டோஸ். இப்போ வந்து போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்றது பழக்கமாயிடுச்சு எல்லாருக்குமே. அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா மானிட்டர் பண்ணுங்க. ஏன்னா எப்பவுமே வந்து தேவையில்லாத போட்டோஸ், கொஞ்சம் வித்தியாசமா இல்ல கொஞ்சம் பர்சனலா இருக்க வேண்டிய போட்டோஸ் வந்து தயவு செஞ்சு இன்டர்நெட்ல ஷேர் பண்ண விடாதீங்க. ஏன்னா இதை வந்து நிறைய லெவல்ஸ்ல மிஸ்யூஸ் பண்ண முடியும். ஆஸ் பேரண்ட்ஸ் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்மளையும் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், நம்ம குழந்தைங்களையும் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதுக்கு இந்த சிம்பிள் ரூல்ஸ் கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணலாம்.
இன்னைக்கு நம்ம மார்னிங் கஃபேல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தோம். அதெல்லாமே பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி அடுத்த மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே, பிரசன்டட் பை பொன்வண்டு டிடர்ஜென்ட், பவர்ட் பை சைபால்.